பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையிலையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி 7ஆம் இடம் கும்பத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அங்கிருந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் சூரிய பகவான். ராசியில் கேது இருக்கட்டும், இருந்தாலும் ராசிநாதன் குரு பார்வை பெற்று தன் வீட்டை பார்க்கிறார் என்று சொன்னால் சூப்பர். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையும். 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. சுக்கிரனும் இருக்கார். முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாயும் இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், சந்தோஷம், குதூகலம், ஒத்துருக்கு ஈகோ விட்டு கொடுத்து அரவணைச்சி அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய காலம். 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 7இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சூப்பர். 11ஆம் இடத்தில் குரு பகவானே இருக்கிறார். அது இன்னும் சிறப்பு. அப்போ 2-11 சரியான ஒரு வெயிட். நல்ல சம்பாத்தியம், குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் தேனாறு பாலாறு ஓடனாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னோம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் 2ஆம் இடம் என்பது மற்ற குடும்ப உறுப்பினர்களால், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால், நட்பு வட்டாரங்களால் பிரச்சனை வரும். அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல வளர்ச்சி குரோத் இருந்தாலும், பணப்புழக்கம் இருந்தாலும், யாராவது நண்பர் காசு கேட்குறார், உறவினர் கேட்குறாருன்னு தூக்கி கொடுத்துடாதீங்க. அது ஒன்மே டிராஃபிக் மாதிரி போகும், திரும்பி வராது. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. உண்பதற்கு மட்டும் வாய் திறக்கணும், மற்ற நேரத்தில் வாயை திறக்கக்கூடாது. அப்படி ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், குடும்பத்தை பிரிக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதில் 3ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் குரு பார்வையில் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. 19 நாள் இருக்கார். கடைசி 11 நாள் உச்ச நிலை பெறுகிறார். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்குமா, முன்னேற்றம் இருக்குமா, ஒரு ப்ராக்ரஸிவ் இருக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. அது கவர்மெண்ட்டில் லோன் வாங்கலாம், அல்லது நீங்கள் பேங்க்கில் கூட லோன் வாங்கி, இல்லை தனியார் தொழில் கூட வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது. சம்பாதிக்கலாம். அதோடு மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி
4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஃப்ளாட்டு, நீங்கள் இது மாதிரி வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். நீங்கள் நடவடிக்கையில் இறங்கலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம், டெஃபினட்டாக வாங்குவீங்க, கட்டுவீங்கன்னு சொல்லணும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்க போகுது. ஏதோ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, பிளாட் வாங்க போகிறீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி கடை கண்ணி கட்டலாம். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5 குரு பார்த்தா ரொம்ப சிறப்புங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் கொண்டாட்டமான ஒரு காலகட்டம். சாதிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பர்கள், அது புதுமண தம்பதிகளாக இருக்கலாம், அவங்களுக்கும் கிடைச்சிரும். இல்லை ரொம்ப நாளாக மருத்துவத்தின் ட்ரீட்மெண்ட்டோடு இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்குமா? அவங்களுக்கும் கிடைக்கும். குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக உண்டு. பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் 10ஆம் இடத்து அதிபதி வலுப்பெறுகிறார், ராசிநாதன் வலுப்பெறுகிறார். அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த மாசி மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம். 7ஆம் இடம் குரு பார்வை சூப்பர். அதாவது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கிரியேட்டிவிட்டிஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், செவ்வாய் அரசு ஒப்பந்தம் பண்ணக்கூடிய, அதாவது ஒப்பந்தக்காரர்கள், கவர்மெண்ட் பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க, ஹாஸ்பிட்டலு, வீடுகள், தொகுப்பு வீடுகள், இதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம். இப்போ சாதிக்கக்கூடிய நேரம் இது. வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஆடிட்டர்கள், எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம். ஆனால் என்ன ஒன்று, அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அஷ்டமத்து சனியா, சனி பகவான் அவருடைய வேலையை செய்வார். இருந்தாலும் அந்த சனி பகவானோடு கடைசி 11 நாள் சுக்கிரன் உச்ச நிலை பெறுகிறார். அவருடைய கடமையை அவர் செவ்வனே செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க, ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமாக இருக்கலாம். கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. முதல்ல தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னு அர்த்தம். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேரோட 5 பேரோட தான் இருப்பீங்க. ஒரு கேன்டீன் போகிறீங்க, ஒரு நண்பர்களோடு தான் செல்லுவீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறதால ராசியில் தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி தனியாக போவீங்க கேன்டீன். மற்றவங்களாம் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னாச்சு சார், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமாக தனியாக இருக்கீங்க, யார்கிட்டையும் பேச காணோம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். ராகு 7 இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். வெளிநாடு யாரெல்லாம் போகணுமோ கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். ராகு பகவான் வெளிநாடு அனுப்பி விடுவார். குரு 11ல் இருப்பது, அதாவது கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சங்க. பெரிய நிலையில் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு வருமானத்தை பார்ப்பீர்கள். ஏன் அன்னாடங்காட்சி டெய்லி நடைபாதையில் கடை போட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இதில் ஒன்றும் குறை கிடையாது. கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்டும் எச்சரிக்கையாக பேசுங்க.
மற்றபடி சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது. அதனால் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் கிரகங்கள் என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கப் போகிறது. மாசி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். இரவு பிரயாணம் என்பது வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கு மனமொய்த்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபமிட்டு வாருங்கள். கேதுவுக்கும் ராகுவுக்கும் பிரீத்தி பண்ணி கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.